wonder working God in the man of the land. That is God, wonder working God in the precious blood of the Lamb. மகமை உண்டு உண்டு நாற்பது நல்ல இயேசுவே இயேசுவே கத்தத்தாய் மகமை உண்டு உண்டு அற்புத நல்லவை அது தோன்றுகின்ற லாபம் எல்லாமாக மாறுமோ உம்மாலே நான் எல்லாமாகும் ஆகும் 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 உம்மாலே நான் எல்லாமாகும் மனாகாத காரியம் வந்துவதில்லை மனாகாத காரியம் வந்துவதில்லை எல்லாம் பெருமாளாகும் அல்லேலூயா எல்லாம் பெருமாளாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே நான் எல்லாமாகும் மனாகாத காரியம் வந்துவதில்லை மனாகாத காரியம் வந்துவதில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். இந்த வண்ணமாக சங்கீத பகுதியை வாசிக்கலாம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. சங்கீதம் 38ஆம் அதிகாரம் வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியிலே அல்லேலூயா ஒரு வசனத்தை வாசிக்கப் போகிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. சங்கீதம் 38 10ஆம் வசனம் வாசிக்கலாம். 9-10 வாசிக்கலாம். என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என்னுடைய பலன் அதில் சொல்லுங்க. உள்ள குழம்பி அழகு அதில் சொல்லுங்க பாருங்க. நம்முடைய மனசுக்குள்ள பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. அல்லேலூயா. தாவி சொல்றான், மிகப்பெரிய தாவீது கர்த்தரை சொத்து ராஜாவா இருக்கிற சொல்றான், என்னோட உள்ளம் என்ன பண்ணுதான் குழம்பி அலைகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரம். உள்ளம் குழம்பிச்சாலுமே கர்த்தரை துதிக்க முடியாது. உள்ளம் குழம்பிச்சாலுமே கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது. உள்ளம் குழம்பிச்சாலும் இயேசு மகிமைப்படுத்தவே முடியாது. அப்போ தாயுடைய வார்த்தை என்ன? 78 என்ன வாசிக்கிறோம்? என் உள்ளம் குழம்பி அலைகிறது, குழப்பம் ஏற்படுகிறது. அல்லேலூயா. அவங்க ஆவிக்கிற வாழ்க்கையில கர்த்தரை ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிக்க முடியாம பயங்கர குழப்பங்கள் ஏற்படும். அல்லேலூயா. குழப்பங்கள் ஏற்படுமா? கர்த்தரை ஸ்தோத்திரம். அதான் வசனம் வாசிக்கிறோம், என்னோட உள்ளம் குழம்பி அலைகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மனசுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துச்சாலுமே அன்பாக பேச முடியல, சிரிக்க முடியல, சாப்பிட முடியல. கர்த்தரை ஸ்தோத்திரம். உள்ளம் உடைக்கப்படுகிறது. அப்ப அந்த வசனம் வாசிக்கிறபடி உள்ள குழம்பி அலைகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரம். அன்பு தேவ சனமே, நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை குழம்பி கொண்டிருக்கிறதா? தெளிவாக கர்த்தரை ஸ்தோத்திரம். மைண்ட் தெளிவாக இருந்தா தான் கர்த்தரை துதிக்க முடியும், கர்த்தரை ஆராதிக்க முடியும். மைண்ட் குழம்பி போச்சுன்னா தோத்திரம் வராது, ஜபம் வராது, பாட்டு வராது. பெரிய குடும்பம் தான் கர்த்தரை ஸ்தோத்திரம். சில முகத்தை பார்த்து சைலண்டா உட்கார்ந்துருப்பாங்க. என்னன்னு கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, மனக்குழப்பமா இருக்குது. அப்ப இந்த குழப்பத்தை யார்தான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும்? ஆண்டவர் தான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு ஆணைக்கு அடிசுரங்கள் சொல்லுவாங்க. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை லெவல்ல சில சந்தோஷமா இருப்போம், சிரிச்சுட்டே இருப்போம், சில சோர்ந்து உட்கார்ந்துருவோம். அன்னைக்கு பார்த்து சாப்பிட மாட்டோம், தலை வர மாட்டோம், ட்ரெஸ் பண்ண மாட்டோம், சோர்ந்து உட்கார்ந்து இருப்போம். அப்ப என்ன அர்த்தம்? உள்ளம் குழம்பி அலைகிறது. அல்லேலூயா. இந்த குழப்பம் ஏற்பட்டாலுமே நம்ம வாழ்க்கை பாதி போயிடுச்சு. கர்த்தரை ஸ்தோத்திரம் அகற்றும். இந்த குழப்பம் வரும்போது தற்கொலை பண்ணிக்கிறாங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். ஏன் தற்கொலை பண்ணி கொள்றாங்க? ஏன் செத்து போறாங்க? கர்த்தரை ஸ்தோத்திரம். உள்ள குழம்பி போச்சு. ஏன் உலகத்துல வாழணும்? ஏன் சொல்லிட்டு குழப்பத்தினால உள்ள வரும்போது தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். அன்பு தேவசனமே, உங்க வாழ்க்கையில எல்லா குழப்பத்தை மாற்றுதான் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஏன் அபிஷேகம் கொடுத்தாருன்னா உள்ள தகத்துல மாற்ற. கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆவிக்கிற வாழ்க்கையில ஏன் தெளிவில்லாம இருக்கிறீங்க? கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்பப்ப சோர்ந்து போறது, அப்பப்ப சபை விட்டு விலகி போறது, கர்த்தரை தூஷிக்கிறது. என்ன காரணம்? உள்ளம் குழம்பி கொண்டிருக்கு. கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன விசுவாசிக்கிறேன்னா இந்த காலையில் கர்த்தர் பேசுற வார்த்தை என்ன? திருவசனம் 38:9-10 வாசிக்கிறோம். மறுபடியும் ஆண்டவரே, என் இயக்கங்கள் எல்லாம்
இருக்குதா? கர்த்தரை ஸ்தோத்திரம். என் ஏக்கம் என்ன தெரியுமா? பெருசா வீடு கட்டணும், என் ஏக்கம் அமெரிக்கா போகணும், என் ஏக்கம் நிறைய சம்பாதிக்கணும். என் ஏக்கம் எல்லாம் உம்மை உயர்த்துவது ஆண்டவரே. என் ஏக்கம் எல்லாம் அசுத்தமா வாழ்வது, என் ஏக்கம் எல்லாம் கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை செய்வது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நகற்றும். அப்ப உங்க ஏக்கத்தை யார் இடைப்படுகிறார்? கர்த்தர் இடைப்படுகிறார். அதில் சொல்லுங்க பார்க்கிறோம். அதில் சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு, என்ன உற்சாகத்தோடு. அப்ப உள்ள ஏன் குழம்பி அழுது கத்த சுத்தம். என் ஏக்கம் எல்லாம் என்ன ஏக்கமா? கத்தரை சுத்துறோம். ஒரு பெரிய ஏக்கம் நமக்குள்ள இருக்குது. இப்படி வாழணும், அப்படி வாழணும், பெரிய வீடு கட்டணும், ஜாலியா இருக்கணும், கார்ல போகணும். ஒரு பெரிய ஏக்கம் நமக்குள்ள இருக்கு. ஆனா இந்த ஏக்கத்தை விட என்னுடைய ஏக்கம் என்ன? என் ராஜாவை உயர்த்தி காண்பிக்க வேண்டும். என்னுடைய ஏக்கம் என்ன? கர்த்தருக்கு சாட்சா வாழ வேண்டும். என்னுடைய ஏக்கம் என்ன? கர்த்தருக்காக வாழ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு இயேசு உங்க வாழ்க்கையில் எப்ப இயேசு விட்டு விலகி போறீங்களோ உங்க வாழ்க்கை குழப்பம் வரதான் செய்யும். ஏன் பிரசன்னம் இல்லை? ஏன் ஜெபம் இல்லை? உள்ள குழம்பி போச்சு. கத்த சாத்தா குழப்பிட்டான். ஐயா சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தா குழப்பிட்டான். கத்தரை ஸ்தோத்திரம். உங்களை சரியா ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, உலகால கத்தரை துதிக்க முடியல, அபிஷேகத்துக்குள்ள போக முடியல, கத்தருக்கு ஊழியம் செய்ய முடியல. என்ன காரணம்? உள்ளம் குழம்பி போச்சு. அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குழப்பத்தை கத்தரை மாற்ற போறாரா? சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் வாழ்க்கை ஏன் பின்மாற்றம், ஏன் சோர்வுனா உள்ளம் குழம்புது. வேவரிங் மைண்ட் சொல்லுவாங்க. அரைப்பாய்கிற எண்ணம், வேவரிங் மைண்ட். கத்தரை சொல்லுவாங்க. இது பண்ணணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும், எப்படி வாழணும். கத்தர் நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கத்தர் எங்க சுவாசிக்கிறேன். நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். எப்படி வாழணும் கத்தருக்கு தெரியும். வாழ்க்கை எப்படி கத்தருக்கு தெரியும். எங்க வாழணும், எங்க இருக்க சொல்லி எல்லாம் தேவனுக்கு தெரியும். பட்டுன்னு யோசிப்பாங்க. அமெரிக்கா போய் செட்டில் ஆகிடணும், ஜப்பான்ல செட்டில் ஆகிடணும், லண்டன்ல செட்டில் ஆகிடணும். கத்தரை ஸ்தோத்திரம். எங்க பட்டு இருப்பாங்க? கிடப்பட்டுப்பாங்க. கத்தரை ஸ்தோத்திரம். என்ன விசுவாசிக்கிறேன்னா எண்ணத்துக்குள் ஏக்கத்தில் யார் இருக்கு தெரியுமா? இயேசு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி என் ஏக்கம் எல்லாம் உமக்கு முன்பா இருக்குது ஆண்டவரே. என்னுடைய ஏக்கம் என்னவா இருக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாரி பசங்க யோசிப்பாங்க, அழகா ஒரு பொண்ணை கட்டணும், அந்த பொண்ணு சிகப்பா இருக்கணும், நல்லா படிச்ச பொண்ணா இருக்கணும், அப்படிலாம் யோசினப்ப நான் பிளான் பண்ணி கட்டுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா தேவ சித்தம் என்ன? உன் ஏக்கம் என்னவா இருக்குது? என் ஏக்கம் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஒத்துக்கிறீங்களா? என் ஏக்கமல்ல, இயேசு உண்மையாகவே வாழ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏக்கத்துக்குள் யார் இருக்கிறாரு? இயேசு இருக்கிறாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கரங்களை உற்சாகமா உயர்த்தி கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? கர்த்தர் வெளிப்படுகிறாரா? கர்த்தர் கிரியை செய்கிறாரா? கர்த்தர் நடத்துகிறாரா? அவர் என்ன வசனம் வாசிக்கிறோம்? என் ஏக்கம் எல்லாம் முன்பாக இருக்குது ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அகற்றும். அல்லேலூயா. இயேசு உயர்த்த 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 நீங்க உயர்த்தப்படுவீங்க. சத்தமா சொல்லுங்க. இந்த பைபிளை உயர்த்த உயர்த்த நீங்க உயர்த்தப்படுவீங்க. சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் கர்த்தர் ஏன் உயர்த்தி வச்சிருக்காருன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் அங்கே இருக்கிறது. கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை இருக்குது. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்துட்டாலுமே உங்களுடைய ஏக்கம் எல்லாம் கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி பென்ஸ்கார்ல போயிட்டே இருப்பான். மனசு சொல்லுவான், நீ சேரடல போறியே, பென்ஸ்கார்ல போற கர்த்தர் சொல்றான். ஒரு ஏக்கம் உள்ள வருகிறது. அல்லேலூயா. அப்பா 3 மாடி கட்டி வச்சிருக்கிறான், நீ ஒண்ணுலாம் உட்கார்ந்து இருக்கிறியே, ஏக்கம் உள்ள வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அந்த ஏக்கத்துக்கு முற்றுப்புள்ளி கர்த்தர் நிச்சயம் வைப்பாரா? உங்க ஏக்கம் என்ன தெரியுமா? இயேசு உயர்த்தணும். உங்க ஏக்கம் எல்லாம் பரிசுத்த வாழ்க்கை, உங்க ஏக்கம் எல்லாம் தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை, உங்க ஏக்கம் எல்லாம் மகிமைக்குள் பிரவேசிக்கணும். என் ஏக்கம் மனவாளனை சந்திக்கணும். என் ஏக்கம் கர்த்தர் கேட்டா இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் வாழ்க்கை தடுமாற்றம் ஏற்படாது, பின்மாற்றம் ஏற்படாது, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. எப்பொழுது உங்க ஏக்கத்துக்குள்ளே இயேசு இருக்கணும். அல்லேலூயா. உண்மை விசுவாசிக்கிற மாத்திரம் ஒரு கையை மேல உயர்த்தி எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் இந்த கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம்.
இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி என் ஏக்கமெல்லாம் யார் ஆண்டவரே? நீங்க தான் ஆண்டவரே. கையை மேல உயர்த்தி சோத்திரம் அதிலே சொல்லுங்க. ஏக்கம் அவசியம்தான். நல்ல என்ன கர்த்தரை சூத்திரம். அந்த ஏக்கத்துக்குள் தேவன் இருக்கிறாங்களா? ஏக்கத்துக்குள் தேவ சித்தம் இருக்கிறதா? ஏக்க தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? அப்படி சோதிச்சு பார்க்கும் பொழுதுதான் கர்த்தருடைய இன்னும் பல மடங்கு உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இங்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிதைவுகள் ஏற்படும், அல்லேலூயா, சோர்வுகள் ஏற்படும். கர்த்தரை மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. அதான் வசனம் வாசிக்கிறோம். ஆண்டவரே என் ஏக்கமெல்லாம் உண்டாக இருக்குது ஆண்டவரே. அல்லேலூயா. தாவீதுடைய ஏக்கம் என்ன தெரியுமா? நிறைய சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்க ஆசைப்படலாம, தேவாலயை கட்டணும், தேவனை மைப்படுத்தணும். அந்த எண்ணம் இருந்தபடித்தான் கத்த தாவீது மேல உயர்த்திட்டாரு. உங்க வாழ்க்கையில ஏக்கம் என்னவா இருக்குது? கர்த்தரை ஸ்தோத்திரம். எப்படி ஆசீர்வாதம் பெருகணும், எப்படி உயர்த்த பண்ணணும், நல்லதான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கு நேராக என்ன யோசிக்கணும்? என் பிள்ளைங்க இயேசு ஊழியம் பண்ணுவாங்களா, என் பிள்ளை கத்து பயன்படுத்துவாரா? அது என்ன ஒரு பிள்ளை வந்துட்டாலுமே உன் பிள்ளைங்க லைஃப் ரொம்ப டாப்பா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை மேல உயர்த்தி சொல்லுமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லி அல்லேலூயா என்ற கையை மேல உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். அடுத்த வரியை வாசிக்கிறோம். 38:10 சங்கீதம் வாசிப்போம். குழம்பி அலைகிறது விலகி என் கண்களின் ஒளி இல்லாமல் போயிற்று. அடுத்த அவசரமா சிநேகிதரும் என் தோழரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். சங்கீத பிள்ளை வாசித்தீங்கன்னா போராட்டமான சங்கீதமா இருக்கும், ஒரு மோசமான சங்கீதமா கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தன்னை கொடுத்து அப்படியே உரிச்சு எழுத கர்த்தரை ஸ்தோத்திரம். எப்படி கஷ்டப்படுறேன், இயேசு பற்றி விலகி போனாலுமே குழப்பம் வரும். ஆமென். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை கோடி பணம் இருந்தாலும் இயேசு இல்லாத வாழ்க்கை சூனியமான வாழ்க்கை தான், நாயான வாழ்க்கை தான், ஒன்றுமற்ற வாழ்க்கை தான். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க வரலாற்றுல. மகா அலெக்சாண்டர், கிரேட் அலெக்சாண்டர், கிரேக்க மன்னன், அல்லேலூயா, மிகப்பெரிய யுத்த வீரன், போர் வீரர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாட்டையும் தனக்காக்கி கொண்ட ஒரு மனுஷன், யுத்தத்தில் மிகப்பெரிய வீரர், கர்த்தருக்கு அப்பேற்பட்ட மனுஷன், கர்த்தர் சுத்தம். அல்லேலூயா. அவன் சாகும்போது சொல்றான், என் கையை வெளியே போய் சின்ன பண்ணுங்க, என் அடக்கம் பண்ண, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் என்னன்னா, நான் ஒண்ணுமே கொண்டு போகல, விரும்பியே தான் போறேன். நாட்டை பிடிச்ச, தேசத்தை பிடிச்ச, யுத்தம் பண்ணேன், மக்களை ஜெயிச்சேன், எல்லாம் வெற்றி பெற்று, நான் ஒண்ணுமே கொண்டு போகலையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதாங்க உலக வாழ்க்கை. அல்லேலூயா. எத்தனை கோடி சேர்த்தாலும், எத்தனை லட்சம் சேர்த்தாலும் முடிவில் ஒண்ணுமே கிடையாது. பாதிக்குள்ள போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொரோனாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான போராட்டம். எத்தனை கோடி எல்லாம் மண்ணுக்கு மண்ணா போயிட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணத்தை எடுத்துக்கொண்டே இருந்தாங்க கொரோனாவில். ஏன் தெரியுமா? எத்தனை ஆயிரம் பணம் இருந்து மனுஷனை காப்பாற்ற முடிஞ்சா முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு இல்லாம எந்த மனுஷன் வாழ் உலகத்துல நல்லா வாழ முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை கோடி, எத்தனை நமக்கு ஆசீர்வாதம் இருந்தால் இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமற்ற வாழ்க்கை தான். நீங்களாம் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். நம்ம கிட்ட நிறைய பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, வசதி இல்லை, ஆனா இயேசு உள்ள இருக்கிறாரு. நமக்கு கிடைச்ச உயர்ந்த ஒரு பாக்கியம், உன்னதமான ஒரு பாக்கியம். ஒரு கை தட்டி ஆமென் சொல்லுவோம் உற்சாகத்தோடு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு உயர்ந்த பாக்கியம் நமக்கு. நான் சில வேலை யோசிப்பேன், நான் டாக்டரா படிக்கல, என்ஜினியரா படிக்கல, பெரிய மேதையா படிக்கல, சோத்திர பெரிய காரியம் பண்ணல. ஒரே ஒரு காரியம், இந்த பைபிள் கையில தூக்கிட்டு 13 வயசுல எனக்கு மிகுந்த ஆசீர்வாதம். பெரிய டாக்டர்ல எங்கிட்ட ஜோம் பண்ணிக்கிறாங்க, அட்வொகேட் ஜோம் பண்ணிக்கிறாங்க, ஐபிஎஸ் ஜோம் பண்ணிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தரோட உன்னத அந்தஸ்து. அல்லேலூயா. உண்மை விசுவாசிக்கிறீங்களா? போய் உழுத்துக்க வந்துட்டேன், பைபிளை தூக்கிட்ட. கர்த்தரை ஸ்தோத்திரம். என்னோட மாமியார் கேட்டாங்க என்ன பார்த்து, நிச்சயமா நான் 2 வாரம் கழிச்சு கூப்பிட்டு வீட்டில் பேசுனாங்க. எப்பா என் பொண்ணு ஒன்று கொடுக்க போறேன், கொடுத்து முடிவு பண்ணிட்டேன், என் பிள்ளையை காப்பாற்றுவியா, என் பிள்ளைக்கு சோறு போட்டு காப்பாற்றுவியான்னு சொல்லி என்ன கேட்டாங்க. அவன் சொன்னாங்க, நீ பைபிள் சுற்றிக்கிற, சைக்கிள் சுற்றிக்கிற, பைபிள் எடுத்துக்கிட்டு எப்படியே குடும்பத்தை காப்பாற்ற போற, ஒரு திருமணத்தை ஒழுங்கு பண்ணிட்டான்னு சொல்லி என்னோட கேள்வி கேட்டாங்க. நான் சொன்ன ஒரே வார்த்தை, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. உன் பொண்ணுக்கும் சோறு போடுவேன், பிறகு அப்புறம் குழந்தைக்கு சோறு போட்டு கர்த்தர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறாரு. இந்த கர்த்தர் சிறப்பா. அல்லேலூயா. மாமியாரை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அல்லேலூயா. என்ன தெரியுமா? இயேசு நம்பி பைபிள் தூக்கிட்டு வந்து கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறாரு. எந்த குறைவில்லாம, எந்த கஷ்டம் இல்லாம
ஹalleluya. சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு எத்தனை பேர் ஐபிஎஸ் வேலையை விட்டு உழைத்துக்கு வராங்க, ஐஏஎஸ் வேலையை விட்டு உழைத்து வராங்க, கவர்மெண்ட் வேலையை விட்டு உழைத்து வராங்க. ஏன் தெரியுமா? கவர்மெண்ட்டை விட உயர்ந்த கவர்மெண்ட் பரலோக ராஜ்யம் தான். அதை மேம்படுத்த வராங்க. பிரைஸ் தி லார்ட். உண்மையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கையை மேல வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என் கவர்மெண்ட் அசைக்க முடியாது ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. 58 வயசு ஆச்சா வீட்டுக்கு அனுப்பிச்சுறாங்க, 60 ஆச்சா உடனே மெசேஜ் வந்துடும், யூ ஆர் ரிட்டையர்ட் டுடே. கர்த்தரை ஸ்தோத்திரம், நீ ஓய்வு பெற்று விட்டீர்கள். சத்தமா சொல்லுங்க. எத்தனை ஐபிஎஸ் ஐஏஎஸ் இருந்தா கூட அந்த டேட் முடியும் போது மெசேஜ் வந்துடும். செல்லுல என்ன வந்துருமா? யூ ஆர் ரிட்டையர்ட் டுடே, நீ ஓய்வு பெற்று போய் கர்த்தரை ஸ்தோத்திரம் மெசேஜ் வந்துடும். ஹalleluya. ஆனா ஓய்வு இல்லாத ஒரே ஒரு வேலை கர்த்தருடைய ஊழியம் மட்டும்தான். அதை செய்கிறவன் பாக்கியவான், நிறைவேற்றுகிறவன் பாக்கியவான், அது ஓடுகிற பாக்கியவான். கர்த்தரை ஸ்தோத்திரம். எனக்கு கிடைச்ச ஒரு உன்னதமான பாக்கியம். ஹalleluya. நான் பெரிய கவர்மெண்ட்ல வேலை செய்யல, பெரிய கவர்மெண்ட்ல சம்பாதிக்கிற, ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை என்ன? எத்தனை பஞ்சம் வந்தாலும் என் பரலோக கவர்மெண்ட் காப்பாற்றி கொண்டு வரும். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வேலை இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், சொத்து இல்லாம இருக்கலாம், சுகம் இல்லாமல் இருக்கலாம். ஒரே ஒரு நம்பிக்கை இயேசு மட்டுமே. இந்த தாயார் பார்த்துட்டு அமதாமா கர்த்தரை ஸ்தோத்திரம். அவ வீட்டுக்கு எல்லாம் ஜெபிக்க போயிருந்த கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்ம நிலைமை பார்த்து மோசமா ஒரே ஒரு தாய் யாருமே கிடையாது. பொண்ணு இருக்கிறாங்க, மருமக இருக்கிறாங்க, எங்க தூரமா இருக்கிறாங்க. நான் கேட்டேன், ஏன் சந்தோஷமா இருக்கிறேன் ஐயா, வீட்டு வேலை செய்யறேன், சம்பாதிக்கிறேன், கர்த்தர் தாங்கிட்டு இருக்கிறாரையா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? அந்த மாதிரி எத்தனை பேர் இருந்தா கூட சந்தோஷம் கிடைக்காது. கர்த்தர் கூட இருக்கிறாரு. இயேசு உள்ளே வாசம் பண்ணுகிறார். இயேசு தங்கியிருக்கிறாரு. ஆமென், ஹalleluya. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு 1 வயசு குழந்தை கையை உயர்த்தி ஏசப்பா ஸ்தோத்திரம் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். வேற சாமி கொண்டு தெரியாதுக்கு இயேசு தெய்வம் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த பிஞ்சு கொடுத்த இயேசப்பா வாசம் பண்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தாவீது கர்த்தர் ஏன் உயர்த்த ஆரம்பிச்சாருன்னா, அவன் எழுந்தா இயேசு, உட்கார்ந்தா இயேசு, படுத்தா இயேசு, ஆடு மேய்க்கும் போது இயேசு. கர்த்தரை ஸ்தோத்திரம். பாடத்தான் துதித்தான் கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தரை மேல உயர்த்த 8 பேர் பிறந்தாங்க வீட்டுல, 8 சகோதரர்கள். ஆனா 8வது சகோதரன் தாவீது தான் உயர்த்தப்பட்டான். கர்த்தர் அபிஷேகம் பண்ணாரு, கர்த்தர் ராஜா மாத்தினாரு, சிங்காசனம் உட்கார வச்சாரு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எதையும் செய்ய முடியும். நீ உண்மையா இருந்தா, நீ பரிசுத்தமா இருந்தா, நீ உத்தமையா இருந்தா, உத்தமனா இருந்தா கத்தை எங்க மேல வச்சிருவாரு. ஏன் சரிவு, ஏன் கதைக்கணும், ஏன் சோர்வு, ஏன் இல்லாம நாம் தவறி கொண்டே இருக்கிறோம், கீழ்ப்படியாமல் போய்கொண்டே இருக்கிறோம். தேவன் துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். அன்பு தேவ சனமே, ஒரு கையை மேல வச்சு, ஆண்டவரே என் ஏக்கமெல்லாம் என் ஆண்டவர் தான். அல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு, என்ன உற்சாகத்தோடு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது 12 வாசிங்க, 38 12 வாசிங்க. என்னுடைய பிராணனை வாங்க தேடுகிறார்கள், கண்ணிகளை வைக்கிறார்கள், பொல்லாங்க தேடுகிறார்கள். நாள் முழுவதும் வஞ்சனை யோசிக்கிறார்கள். நானும் செவிடனை போல. அப்போ தாவீது சண்டை போட தெரியுமா? தெரியும். யுத்த வீர, பட்டயத்தை பயன்படுத்த தெரியும். கரடியை கொன்று போட்டுவேன், சிங்கத்தை கொன்று போட்டுவேன். பலமுள்ள ஒரு தாவீது சொல்லுகிறான், என் செவிடனை போல உட்கார்ந்துட்டோம்பா, திட்டோம், பேசட்டும், என் காசு செவிடாக்கிட்ட கர்த்தரை ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு தேவ சனமே, வாழ்க்கை எத்தனை சோதனை வந்தாலும் நீ பொறுமையை இழக்காம, ஜபத்தை இழக்காம, பரிசுத்த வாழ்க்கை இழக்காம எவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்களோ போட்டு அழகா போயிட்டே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். பெரிய மோசே, தீர்க்கதரிசியாகிய மோசே, ஊழியக்காரனாகிய மோசே கோபப்பட்டு அதை பலகை உடைச்சிட்டான், கற்பலகை உடைத்து விட்டான். ஆண்டு உடனே அட்ஜஸ்ட்லாம் பண்ணல. நீ பாவசில கத்தை அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டாரு, கத்தை தள்ள கொட்டுவார். நிறைய பாஸ்டிங்க சொல்றாங்க, தப்புல மன்னிச்சு கத்தை விட்டுனாரு, கத்தை தண்டிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தீர்க்கதரிசியாக மோசே
மிகப்பெரிய மனுஷன், கர்த்தர் மூலமா பேசுறவன். அவதான் கொண்டு போன காணாங்க எல்லா மக்களையும், இஸ்ரவேல் மக்களையும். மோசே, don't go inside, you'll wait only for seeing. பார்த்துக்கோ, உள்ள போக முடியாது. வாட் இஸ் மோசே? பெரிய மனுஷன், பெரிய ஊழியக்காரன், பெரிய அந்தஸ்து. ஆண்டு தப்ப மறக்க மாட்டார். நல்லா கவனிச்சுங்க. கத்த பாவத்தை மன்னித்து விட்டார் ஒரு பக்கம். ஆனால் கத்த சில யோசிப்பார், நீ பாவம் மன்னிக்கப்பட்ட பிற்பாடு திரும்ப தவறு செய்யறனா தவறுக்கு தண்டனை நிச்சயமா உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? இல்லைங்க, எத்தனை பிடிஎஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆர்சி ஃபாதர் போயிட்டு, ஃபாதர் சாரி ஃபாதர், நான் நேற்று ஒரு படத்துக்கு போனேன், டிக்கெட் எடுத்தேன், என்னை மன்னித்து வந்து பார்த்து சொல்லுவார், உன்னை மன்னிக்கிறேன்னு புறப்பட்டு போ, அடுத்த சினிமா கத்தரி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தத்தை ஃபாதர் இந்த குவார்டர் போட்டு விட்டு கத்தரி ஸ்தோத்திரம், மன்னித்து விடுங்கள். உடனே ஃபாதர் சொல்லுவார், மகனே பயப்படாமல் புறப்பட்டு போ, அடுத்த குவார்டர் அடிப்போ, கத்தரி ஸ்தோத்திரம், தைரியமா போயிட்டு வா. அல்லேலூயா. அது இல்லை பைபிள். ஒரு முறை பாவம் செய்தோம், குற்றம் செய்தோம், விழுந்தோம், தூக்கி வெளியே கொண்டு வந்துட்டாரு. திரும்ப உள்ள விழுந்தனா உங்களுக்கு அடி செம்மையா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மை ஒத்துக்கிறீங்களா? பைபிள் சொல்லு, நான் சொல்லல. ஒரு முறை பாவத்தை மன்னிக்கிறார் கர்த்தர் உனக்கு. சிலுவை ஒரு முறை போயிட்டு வந்து திரும்ப சிலுவை போக மாட்டார், முடிஞ்சு போச்சு ஒரு வேலை. இட் இஸ் ஸ்பிரிட் எவரிதிங். ஆனா நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கினேன், பாவம் செய்திக்கினேன், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனா முடிவு பயங்கரமாக இருக்கும். இல்லைங்க, இந்த நான் திருவள்ளத்துக்கு போகிறேன், திருவள்ளை மாற்றிக்கிறேன், நான் கரெக்டாக சர்ச்சைக்கு வந்துடுறேன், கர்த்தர் பார்த்துனுக்கிறாரு, உன்னை குழந்தை எடுத்துருவார். பிரைஸ் எல்லாம். நான் மெதுவாக பேசுகிறேன், கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு மனுஷன் இந்த பெட்டியை தொட்டுட்டான். எந்த பெட்டியை சொல்லுங்க? 10% கேட்குறீங்க, எவ்வளோ பெருசாக பண்ணா போன மாதம் ஒரு மணி தொட்டுட்டு அவ்வளோதான். தப்பா தொடல, கீழே சாயலை கொஞ்சம் பிடிச்சா போயிட்டு அது ஒன்றுமே செய்யல, அங்கேயே சிக்கிட்டான். அண்டர்ஸ்டாண்ட்? என்னங்க ஆண்டவர் இறக்கம் உள்ளவராச்சே, அன்புள்ள ஆண்டவராச்சே, அவ்வளோ பெரிய பாவமா செய்தா. பேரு ஊசா. ஊசா பாவமா செய்தான். இந்த பெட்டி தாங்க டேய் தொடவ பரிசுத்தம் இருக்கணும். கட்டை எங்கேயோ மேலே வச்சிருக்கிறாரு. பரிசுத்தத்தை இழந்துடாத. நீ நினச்சிங்கிற தோத்திரம் மட்டும் அப்பா வாங்கிட்டு போறாங்க இல்லை. கத்த ஸ்டெப் ஸ்டெப்பும் நான் பார்க்கிற, எங்க உட்கார்ந்து இருக்கிற, என்ன செய்து கொண்டு இருக்கிற, வாட் கத்த எல்லாத்தையும் கவனிக்கிற. ஸ்டெப் ஸ்டெப்பாக கத்த அது பாருங்க, தப்பவே முடியாது. உண்மை ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. பாவியான மனுஷன். I told you many times what I'm told. நான் மனுஷன், நான் மன்னவர் மகிமை, நான் மன்னவர் மகிமை. That's all. நான் மன்னவர் மகிமை. கொஞ்சம் பெரும் உள்ள வந்தாலுமே கம் டவுன், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி praise the Lord, praise the Lord. மோசே, நீ இருக்கிற பூமி என்ன பூமி? அது என்ன பூமி? அது பரிசுத்த பாதரட்சை கைக்கிடு. இல்லைங்க, ஈட்டுவான பாதரட்சை ரொம்ப காஸ்ட்லி ஷூ. இது மேடையில் போட்டு ஆட வேணா, காலாண்டு வருஷம் கத்தரி சுத்தம். நல்லா நிறைய பசங்க புல்பிட்டில் ஷூ போட்டு பிரசங்கம் பண்ணுறாங்க. மகிமை அவர் தான், வெளிச்சம் அவர் தான், அக்கினி அவர் தான், அவர் தான் தேவன், அவர் தான் மகிமை, அவர் தான் ஆண்டவர். மோசே, பாரிஷ கைட்டு இல்லப்பா, ஈட்டுல போட்டதுப்பா, ரொம்ப காஸ்ட்லி, இது நான் கைட்ட முடியாது. கைட்டு நீங்க போட்டு நான் நிற்கிறவன் பரிசுத்த பூமி. ஊழிய கெட்டு போன காரணம் இந்த பெருமை தான். என்னது பெருமை? கர்த்தர் சொத்து பயங்கரமான பெருமை. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். தூரந்து பாரு, உள்ள போக முடியாது, காணக்கூடிய என்னங்க பெரு ஆண்டோட சித்தத்தை பாருங்க. பயங்கரமான மோசை. அப்ப எப்படி 4 வருஷம் கஷ்டப்பட்ட மோசை கொடுக்குறேன். கடைசி பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? ஆண்டு தொற்று முகஸ்துதிக்காக பண்ணல, வெட்டுவன் கொண்டிருந்த கர்த்தரை ஸ்தோத்திரம். மோசே உள்ள பிரவேசிக்காது. அதே போல தாவீது பணம் கொடுத்தாரு, அன்னி கட்ட வேலை கட்டாத. யார் கட்டணும்? பிள்ளைதான் கட்டணும். கை ரத்தம் சிந்தி இருக்கிறப்பா, தேவனை கட்டோட தாவீது கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற ஆண்டவர். அவர் பாருங்க, மிஸ் ஆகவே முடியாது.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம உட்கார போட்டு எது மறைச்சிக்கலாம். தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. உன் நிலைமை என்ன, உன் பரிசுத்த வாழ்க்கை என்ன, உன்னுடைய நிலைமை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற, நீ யாரை ஏமாத்தி கொண்டு இருக்கிற, சபை ஏமாத்திரி, ஊழியர்கள் ஏமாத்திரி, தேவ ஏமாத்திரியா? கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அவர் பார்வைக்கு தப்பவே முடியாது, தப்ப முடியாது. நிறைய சபைக்கு போனீங்கன்னா உடனே பிளெஸிங் வார்த்தை தான். சொல்லுங்க, வசனம் இருக்காது உங்களுக்கு. அவிசுவாசி என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. அவருக்கு இஷ்டங்க, அவரு டிக் பண்றாரு. அவர் பேரு சாமுவேலு, அவர் பேரு ஜானு. நான் பண்ணக்கூடாதான், அவனை பார்க்காத, இயேசு பாரு, அப்புறம் உருப்பட வாழ்வேன். சத்தமா சொல்லுங்க. நீ மக்களை பார்த்து வாழ கத்துக்கிற கீழே வந்துன்னு அர்த்தம். உன் பார்வை இயேசு மேல இருந்தா அது தவறி போகவே மாட்டேன். உன் பார்வை பைபிள் இருக்கணும், உன் பார்வை இயேசு மேல இருக்கணும், உன் பார்வை பரிசுத்த வாழ்க்கையில இருக்கணும். ஆண்டவருக்கு மகிமை. ஏன் கத்த சிலுவைக்கு போனாரு, ஏன் உயிரை கொடுத்தாரு, ஏன் ரத்த சிந்தாரு? சபையை மீட்டெடுக்க, சபையை பரிசுத்தப்படுத்த, சபையை உயர்த்த ஆண்டவர்களை பலியா ஒப்பு கொடுத்தாரு. ஈஸி பிரிவசமாயிடுச்சு. எப்படி வேணா இருக்கலாம், காணியை போட்டு போயிடு, எப்படி வேணா இருக்கலாம், சர்ச்சுக்கு வந்து போயிடு, என்ன வேணா பண்ணிக்கோ, சினிமாவுக்கு போ, ட்ரிங்க் பண்ணு, ஜாலியா இரு. கர்த்தர் படிச்சுட்டாங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு காலம் சினிமாவுக்கு போனோம், ஜாலியா இருந்தோம். கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்தாரு. கரை சிறை, கரை சிறை. எங்க இருக்கு வசனம்? எங்க இருக்கு வசனம்? நீங்க எல்லாம் கற்றுக்கொண்ட பாடம் அவ்வளவுதான். எங்க இருக்கு வசனம்? எபேசியர் 5:27. 5:27 எபேசியர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரை சிறை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்த பிழையற்றதுமான மகிழ்வுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்தமிதாமையாக ஒப்பு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 5:27 வாசிக்கிற. ஏங்க சர்ச்சு, ஏன் திருவிருந்து ஸ்தோத்திரம் பண்ண வாயில போட்டு ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்ல. ஏன் சர்ச்சை உன்னை பரிசுத்தப்படுத்து. டான்ஸ் எல்லாம் ஆடுறான் உலகத்துல. ஆனா பெரிய கூட்டம் தேவையில்லை. 10 பேர் ஒழுங்கான பருவத்துக்கு போனா போதும். எனக்கு மகிமை. ஆமே. என்ன சொல்றாங்க? 2000 பேர் சபையில கூடுறாங்க, 10,000 பேர் கூடுறாங்க. ஏன் கூட்டம் கூடலன்னா இதான் காரணமே. அதை சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, உற்சாகத்தோடு. ஹாய் ஹalleluya, praise the Lord. சத்தமா சொல்லுங்க. ஜாலியா கால் மேல் கால் போட்டுக்குது, கொக்கு சப்பல் போட்டுக்குது, வீட்டு விட்டு ஜாலி சுத்தமாக இருக்கு. நிறைய கூட்டம் போடும். யார் தெரியாது சொல்லுங்க. ரோட்டில் கேமராவை யாருக்கு காமிக்குது? உன் ஜாடியை காமிக்குது, உருவத்தை காமிக்குது, உன்னை போட்டு காமிக்குது. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற ஆண்ட கண்கள் பூமியில் உலாவி கொண்டு இருக்குது. பரிசுத்த கண் உலாவிட்டு இருக்குது. எப்படி உலாவி கொண்டு இருக்கிற கத்து எல்லாவற்றையும் பார்க்கிறாரு. நீ உத்தமையா எடுத்துட்டா உன்னை மகிமையா நடத்துவாரு. தப்பு செய்தியோ ஆண்டு புலந்து எடுத்துருவாரு. ஒரு முறை மன்னிப்பு, 2 முறை மன்னிப்பு இல்லையா? பைபிள் 7 தரம் மன்னிக்குது. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு முறை குடிக்கலாம் தப்பு, 2 முறை குடிக்கலாம் தப்பு, ஆட மன்னிச்சு. ஆனா திரும்ப குடிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடி பயங்கரமா. எனக்கு சேர்த்தான் சொல்றேன். நான் பாவிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நமக்குள்ள ஒரு திருத்தம் ஏற்படணும், ஒரு கனெக்ஷன். சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் மாசம் திரும்ப வைக்கிறேன்னா கரெக்ட் பண்ணினே இருக்கிறாரு, பண்ணிட்டே இருக்கிறார், சுத்தப்படுத்தினே இருக்கிறார், இன்னும் சுத்தப்படுத்துறாரு, இன்னும் சுத்தப்படுத்துறாரு. ஏன் ஒரு பிரசங்க எனக்கு வராரு, இன்னும் சுத்தப்படுத்துற ஆண்டவர். போன வருஷம் கேட்டுமே, இல்லை இந்த வருஷம் வேற பிரசங்கம், வேற வாக்கு, வேற பரிசுத்தம் கூடிட்டே இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. நேற்று பிரியாணி சாப்பிட்டப்பா, நீ சாப்பிட வேணாப்பா, இன்னைக்கு சாப்பிட பசி எடுக்குது. ஆனா வாழ்க்கையை கட்ட வசந்த கொடுக்க கொடுக்க ஒரு கத்தர் சுத்தமாக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சுத்தமாக்கி ஆண்டு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சுத்த அவசியம், அதான் பரிசுத்தம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கிரியை செய்வாரா? கிரியை செய்வாரா? கர்த்தர் பலப்படுத்துவாரா? பரிசுத்தப்படுத்துவாரா? சரிப்படுத்துவாரா? மணியை பாருங்க. 8:45 9:40. கடமைக்கா ஒரு சர்ச்சு, கடமைக்கா ஒரு காணிக்கை, கடமைக்கா ஒரு ஆராதனை முடியுமாச்சு.
பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மனுஷங்க யாரும் பார்க்கல, உன்னை கர்த்தர் பார்க்கிறார். பிரதர் சிஸ்டம் கர்த்தர் பார்க்கிறார். நீ தப்பிக்கவே முடியாது. டோன்ட் டெல் லைஸ், போய் சொல்ல முடியாது. கர்த்தர் கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தம் இருந்தால் தான் மகிமையில பிரவேசிக்க. இந்த பரிசுத்தம் தாங்க நேரத்துக்கு சபைக்கு வர்றது, கர்த்தரை ஆராதிக்கிறது, தேவன் மேற்பட பயம் இருக்கிறது தான் ஆசீர்வாதம். ஒரு ஆர்சி கோயிலில் பாருங்க, 7 மணிக்கு மாசம்னா 7 மணிக்கு சமைப்படுறாங்க. ஒரு சிஎஸ்ஐ 8 மணிக்கு சமைப்புள்ள லேட்டாக வர மாட்டாங்க. சிஎஸ்ஐ தான் நார்மல் மெசேஜ் தான், ஆனால் அங்கே சமைப்படலாம். ஏன்னா கொஞ்சம் கடவுள் பயம் இங்கே இருக்குது. அவங்க என்ன தப்புன்னா அந்த விஷயம் வேறு. கடவுள் பயம் இங்கே இருக்குது, கர்த்தர் பற்றி பயம் இங்கே இருக்குது. இந்த பயத்தை போய் உட்காந்துறாங்க. ஐயா பிரசங்கம் பண்ண போறாரு, இந்த பயம் நம்ம சபைக்கு ஏன் வரல தெரியுமா? நான் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறீங்க, ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறீங்க. கிரைஸ்தவன் திரும்ப 7 மணிக்கு சொல்கிறோம், ஒரு 7:30 8க்காவது உள்ளே வரணும், எப்படியாவது வரணும். 9 மணி ஆகிடுச்சு, பாதி பேர் காணும். முடிச்ச பிறகு பாருங்க என்ன ஓடுறத பாருங்க, எல்லாம் தப்ப தப்பிச்சுக்கிட்டு ஓடுறது. கர்த்தரை ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம டெய்லி சாப்பிட்றோமே, வரமுள்ள சாப்பிட்டு தான் இருக்கிறோம், தூங்கி தான் இருக்கிறோம், சோறாக்கி தான் இருக்கிறோம், பழம் காய்ச்சி தான் இருக்கிறோம். ஏன் நாத்தி அவனை ஒதுக்கி வைக்கலாம்? அதெல்லாம் லேட்டாக போய் சாப்பிடலாமே, என்ன அர்ஜென்ட்டு? நான் வந்து 4 மணிக்கு சாப்பிட்றேன், டெய்லி போய் நாத்தியம்லாம் 1 நாள் சாப்பிட்றேன். சப்டே ஒரு 3 மணிக்கு சாப்பிட்டு 4 மணிக்கு சாப்பிட்றேன். என்னையும் கெட்டு போய் வயிறு கெட்டு நான் தான் இருக்குது. ஏன் சாப்பிட பண்ணுற வேலை அதெல்லாம் உன்னை தூங்க விடாமல் டயர்டாக்கி மயக்கமாக்கி சமையல் சாப்பிட்றோம். இல்லை வயலுக்கு யார் ஆகிடும் இல்லையா? என்ன வாய் தர மாட்டீங்க, இந்த பாஸ்டர் உட்காந்துக்கிறீங்க. அல்லேலூயா. கையை மேலே உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, உற்சாகத்தோடு கையை மேலே உயர்த்தி. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படையில் ஆத்ம நண்பன் இயேசு உண்டு, சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்த போல் நடத்திடுவேன். குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினமே வணங்கிடுவேன். குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினமே வணங்கிடுவேன். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளின் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கர்த்தர் தாமே வார்த்தை ஆண்டு 1 மடங்கு ஆசீர்வதிப்பார்.